பெரிய இங்க ஏதாவது ஸ்விம்மிங் பூல் கட்ட போறியா? எதுக்கு இவ்வளவு தண்ணி? தண்ணியை டெஸ்ட் பண்ணணும் எடுத்துட்டு வான்னு சொன்னீங்களே சார், அதான். அதுக்கு பாட்டில கொண்டு வரணும். அதான் கொண்டு வந்துட்டாங்களே, நாளைக்கு பாட்டில கொண்டு வர சொல்லலாம். இப்படியே இங்க நின்னுகிட்டு இருந்தேன்னா என் வியாபாரமே படுத்துருமேயா. டெஸ்டிங் முடிஞ்சு போகும்போது என் ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்பிடுவாங்களே. இன்னைக்காவது அவங்க அந்த வண்டி தள்ளுற வேலையில இருந்து தப்பிக்கிட்டோம். பேர் என்ன? கேபி ராமையா. இந்த பாரு, நாளைக்கு வரும்போது பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வராத. இந்த குடத்தை தூக்கிட்டு என்னால வர முடியாது, போங்க. கொட வேண்டாம், பாட்டில கொண்டு வந்தா போதும். அப்புறம் போகும்போது டென்ட்டுக்கு பின்னாடி வந்துட்டு போயிடு, நான் காத்துட்டு இருப்பேன். பட்டாபி பட்டாபி. ஓ ஓ ஓ குடம் 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 குடத்தை என்கிட்ட காமி. ஓகே. அச்சா சார், நம்பர் போட்டாச்சு. கடலை போட்டேன்னு நினைச்சேன். அப்படியும் சொல்லலாம், அதான் கரெக்ட். இங்க பாரு, அவனை ரொம்ப நேரம் கடலை போட வச்ச தீச்சிருவான். அந்த வைத்தியர் போட்ட பொடியில பட்டாபி விழுந்துட்டார் நினைக்கிறேன். அங்க பாரு. வேலைக்கு போக லேட் ஆகுது. அதனால பரவாயில்ல. அப்போ வைத்தியரோட பொண்ணு கிட்ட மட்டும் இல்ல லிங்க். குமார் தண்ணி அடிச்சிட்டு சும்மா முன்ன கத்தல. பட்டாளத்துக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்காக தான் இந்த தண்ணி பரிசோதனைன்னு நினைக்கிறேன். ஏ கிருஷ்ணா சார், இதை எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணி. சார் நீங்க போங்க, நான் டெஸ்ட் பண்ணதும் சொல்றேன். போங்க போங்க. கேம்புக்குள்ள வந்து ஒரு பொறுக்கி தரத்தை காட்டின. நாங்க இந்த குடத்துக்கிட்ட எவ்வளவு நேரமா நிக்கிறோம். அந்த பொண்ணுக்கு மட்டும் என்ன முன்னுரிமை? அது அப்படிதான். உன் உயிரிய சொத்தையை காப்பாத்துறதுக்காக தான் உயிரியை கொடுத்த ஒரு ஆளோட பொண்டாட்டியவங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்க தான் செய்யும். சார் ப்ளீஸ் வாங்க. வாங்க இல்லைங்க. எனக்கு வேற வழி தெரியல. அடுத்தது வேற ஸ்டெப் வருமே. This is not Kathakali. Are you trying to cheat us? Bloody puffon. வெள்ளக்காரா வெள்ளக்காரி, இங்க போகாதீங்க. இதான் கதகளி. 20 years கதகளி. 20 years கதகளி. என்னடி வயிற்று பொறுப்புக்காக ஏதோ பண்ணிட்ட. நீ தப்பா நினைக்காத. Don't do that again. புரிஞ்சுதா? தமிழ்ல திட்டா. தமிழ்நாட்டுக்காரங்க எங்கெல்லாம் போறாங்க ஐயா. வெள்ளக்காரா போகாத, நான் அரேஞ்ச் பண்றேன். நில்லுங்க நில்லுங்க ஐயா. என்கிட்ட இன்னொரு வித்தை இருக்கு, அதை நான் உங்ககிட்ட காட்ட நீ அசந்துருவ. சொன்ன கேளு. அதையும் காட்டினா கொண்டு இருப்பா. தெரியலன்னா விட வேண்டியதாயா. அந்த வெள்ளக்காரி கதகளி கிளாஸ் வச்சு நடத்துறவ. அத முதல்லயே சொல்ல வேண்டியதானடா பண்ணி. வைத்தியர் எங்க? இங்கதான் இருக்காரு. எங்க? இங்கதான் இருக்காரு. இங்க நான் எங்கயா? நான் தாயா வைத்தியரு. நாங்க இந்த வீட கொஞ்சம் சர்ச் பண்ணணும். எதுக்கு? அதெல்லாம் சொல்றேன். வாங்க. கம் ஆன், சர்ச். பாத்து இடிக்காம போங்க. என்ன சார் சுத்தி சுத்தி பாக்குறீங்க? யார் இவங்களா? வாத்தியக்காரங்க சார். என்ன? ஆறதுக்காக. ஓ. நான் லகங்கோழி மாதிரியே ஓடிக்கிட்டே இருக்கேன். இங்க வெள்ளக்காரங்க அடிக்கடி வருவாங்க. 3 பேர் வந்தாங்க, அவங்களும் இப்பதான் போனாங்க. ஒண்ணு. ஆமா சார், முதல்ல வந்தாங்க, இப்ப ஓடி போயிட்டாங்க. நீங்க எதை தேடிக்க வந்திருக்கீங்க அத முதல்ல சொல்லுங்க. சொல்லுங்க சார். தம்பி சரி, இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். உங்க அப்பா என்ன ஏதுன்னு புரியாம இவ்வளவு பெரிய பாவாடையை கட்டிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு குறும்பு ஜாஸ்தி. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் இங்க வந்தேன். சைக்கிள் ஓட்டியா ராக்கெட் ஓட்டியா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? வைத்தியரோட பொண்ணு காணாம போயிட்டாளாம். நான் அன்னைக்கு சொல்லும்போது நீங்க யாரும் நம்பல இல்ல. இப்ப என்னாச்சு? வாங்க வாங்க, என் பின்னாடியே வாங்க.
இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். பட்டாளம் வந்தா பிரச்சனை தான், பொண்ணுங்களை அவனுங்க தூக்கிட்டு போயிடுவானுங்கன்னு சொன்னப்போ என்ன கிண்டல் பண்ணீங்க. பட்டாளம் வரணும், என்ன விரட்டணும்னு இல்ல நினைச்சீங்க. அதெல்லாம் போட்டோம். பிரச்சனைன்னு வரும்போது ஆதரவா நிக்கிறவன் தான் போலீஸ்காரன். இந்த பாரியா, நீ இந்த வெள்ளை பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும், அந்த பட்டாளத்துக்காரனை நான் தூக்கிடுறேன். என்ன ஆனாலும் தமிழ்நாட்டு போலீஸ் பொதுமக்களை மறக்க மாட்டான்ல. அதுவும் சரிதாங்க, நீங்க பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுங்க. வயசுக்கு வந்த பொண்ணு இல்ல. அதெல்லாம் வேண்டாம் சார். தேங்க்ஸ். கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது உதவி தேவைப்பட்டா நானே உங்களை வந்து பாக்குறேன். ஆனா இவர் ஏன் இப்படி நடந்துகிட்டாருன்னு தான் நான் யோசிக்கிறேன். பட்டாபி சார் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா நானே இதை நடத்தி வச்சிருப்பேனே. பொண்ணு சம்மதத்தோட தான் வெளியே போயிருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அந்த ஆளு பட்டாளத்துக்காரன். ஐபிசி செக்ஷன் 361 படி பொண்ணுங்களை கடத்துறது குற்றம். இத பாரு வைத்தியரே, நான் மறுபடியும் சொல்றேன், நீ ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும், அந்த பட்டாளத்தை நான் இப்பவே தூக்கிடுறேன். நான் உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்றேன். என் பொண்ணு பட்டாபி சாரம் காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதனால ஓடி போயிருக்காங்க. எனக்கு என் பொண்ணோட விருப்பம் தான் பெருசு. அவ எனக்கு ஒரே ஒரு பொண்ணுயா, ஜாதி மதம் வித்தியாசம் கிடையாது. அவங்க இங்க வந்தாலே போதும், அப்பதான் ஒண்ணு மாதிரி ஆளுங்களாம் மூஞ்சி தங்கி நிப்பீங்க. நீங்க எதுக்குங்க ஓடி போனீங்க? நான் சம்மதிக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? ஒருவேளை சம்மதிக்கலனா அப்படின்னு நினைச்சிட்டேன். அட நான் தான் அன்னைக்கு ஓகே சொல்லிட்டேனே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். பொண்ணை கூப்பிடுங்க. பெனி. ஓ, பென்னி கூட இருக்காரா? இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கிறிஸ்டியன் கூட இருக்கிறது நல்லதுதான். இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சேன். யோ, நீ என்ன வேலையா பண்ணிட்டு வந்திருக்க? இந்த மாதிரி நீங்க கத்துவீங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். அதனாலதான் இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பண்ணி வச்சேன். பொண்ணோட விருப்பம் தானங்க முக்கியம். ஏன் பொண்ணு ஒரு கிறிஸ்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? என்ன பேச்சு பேசுன நீ? எனக்கு என் பொண்ணோட விருப்பம் தான் முக்கியம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, ஜாதி மதம் எல்லாம் பிரச்சனையே இல்லன்னு சொன்ன. இப்ப என்னையா குதிக்கிற? நான் அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லல. சொன்னேன், அப்படியே சொன்னேன். அப்படித்தான் சொன்ன. நீ சொல்லியா? அப்படியே சொன்ன. இதெல்லாம் விதின்னு நினைச்சுக்க. இந்த மாசம் கல்யாணம் இருக்குன்னு சொன்னல, ஏன் கணக்கு தப்பாது. இதான் அந்த பொண்ணோட கல்யாண யோகம். கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணு. அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இதுக்கு பாராட்டியே ஆகணும். கைய கூட பட்டாளத்தை உண்மையிலேயே நீ பாராட்டணும். கைய விடியா? நீங்க வருத்தப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு சரியான பொருத்தம் பென்னி தான். இந்த கல்யாணத்தோட கொண்டாட்டத்தை பட்டாளமே ஏத்துக்கும். இன்னைக்கு ராத்திரி கேம்ப்ல பாட்டு